Hi friends, welcome to Swastik Tattoo Studio. இன்னைக்கு நம்ம புதுசாக ஒரு மெஷினை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். FALCON 1 series. It's a pen machine, wireless battery machine. ஸோ நம்ம இவ்வளோ நாள் வந்துட்டு கார்டு வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் வயரோட வித் பெடலில். ஸோ நம்ம இன்னைக்கு பெடல் இல்லாமல் வயரும் இல்லாமல் ஒரு மிஷின். இப்போ நீங்கள் பவர் கட் ஆயிருந்த டைம் கூட நீங்கள் இந்த மிஷினை யூஸ் பண்ணலாம். ஸோ மொபைலாகவும் இதை யூஸ் பண்ணலாம். நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ நீங்கள் வெளியே பெரிய டேட்டூஸ் பண்ணும்போதும் இந்த மிஷின் வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். வாங்க இந்த மிஷின் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். புத்தம் புதிய ஃபால்கன் வயர்லெஸ் பென் மிஷின் இப்போ நாம் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம சீல் ஓப்பன் பண்ணலாம். ஃபால்கன் மெஷின் நீங்கள் பேக் சைடில் திருப்பி பார்த்தீங்கன்னா அதில் பார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் என்னென்ன பட்டன்ஸ் ஒர்க் இருக்குது, பேட்டரியை பற்றி கொடுத்துருக்காங்க. அது 1200 போட்டிருக்காங்க. அதில் mAh பேட்ரி. லெஃப்ட் சைடில் வந்துட்டு இன்புட் DC 5 volt சார்ஜர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த வோல்ட் போடலாம். அவுட்புட் வந்துட்டு 5 to 12 volts வரும். 800 mAh. பவர் வந்து மேக்ஸிமம் 9 watts. சிசர்லேயே கட் பண்ணுவோம். இந்த வயர்லெஸ் பென் மிஷின் வந்துட்டு உங்களுக்கு வேலை வந்து ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ இது இட்ஸ் வெரி அட்வான்டேஜ் ஃபார் அட்வான்ஸ்டு டேட்டூ ஆர்டிஸ்ட். நீங்கள் வந்துட்டு இப்போ லேர்னிங் இருந்தாலும் சரி, அமெச்சராக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனல் டேட்டூ ஆர்டிஸ்ட்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் மொபைலாக யூஸ் பண்ணலாம். அதுதான் இதில் இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ். வாங்க பார்க்கலாம். நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி வயர் போட்டு அப்புறம் பெடல் வச்சு யூஸ் பண்ணியிருந்திருப்போம் ஓல்டு மாடலில். ஸோ நீடிலெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஓல்டு மெத்தடில் தான் போட வேண்டியிருக்கும். இதில் வந்துட்டு எல்லாமே வந்து கேட்ரிட்ஜ் நீடில்ஸ். ஸோ ஃபுல்லி அட்வான்ஸ்டு. ஸோ இந்த மெஷின் இப்போ ஓப்பன் பண்ணலாம். இதில் என்னென்ன இருக்குது, பாக்ஸ் உள்ள அப்படின்றத பார்க்கலாம். FALCON 1. ஸோ அந்த பாக்ஸ் உள்ள 2 பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த 2 பாக்ஸில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் பாக்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா பேக்கிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த சைடும் ஓகே. இதுக்குள்ள அந்த சார்ஜர் அடாப்டர் இருக்குதுங்க. ஸோ சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்கேன். பேட்ரி நீங்கள் போடுற மாதிரி ஒரு அடாப்டர் இருக்குங்க. இதில் ஒரு பேட்டரி இருக்கும். அப்புறம் மிஷின் உள்ள ஒரு பேட்டரி இருக்கும். டேட்டூ மிஷின் உள்ள ஒரு பேட்டரி இருக்கும். இதில் வந்து 2200 mAh கொடுத்துருக்காங்க. பட் பாக்ஸில் வந்து 1200 mAh தான் போட்டிருக்காங்க. இப்போ வந்து இது வந்து லேட்டஸ்ட் மிஷின், லேட்டஸ்ட் பாக்ஸு. அதுக்காக இது வந்துட்டு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. பேட்டரி வந்து 2200 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு லாங் லாஸ்டிங் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு இந்த ப்ளஸ் மைனஸ் பார்த்துட்டு ஸோ அதை ஃபுல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கேபிள் வந்துட்டு C கேபிள். ஸோ நார்மல் நீங்கள் சாம்சங் மொபைல், இப்போ லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு மாடல் மொபைல்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த சார்ஜர்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ வெரி கன்வீனியன்ட். ஸோ இந்த 2 பேட்டரி இருக்கிறதுனால ஒரு பேட்டரி வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இன்னொரு பேட்டரி வந்து நீங்கள் சார்ஜில் கூட போட்டு வைக்கலாம். நீங்கள் 2 hours இந்த ஒரு பேட்டரி சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 5 to 6 hours ஒர்க் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம். இதில் தான் மெஷின் இருக்குது.
நல்லா சேஃப்டியாக ஒரு நெட்டட் கவரில் கொடுத்துருக்குறாங்க. எஸ், it's a brand new FALCON machine, wireless pen machine series 1. இப்போ இதுதான் பேக் சைடு. அந்த பேக் சைடை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்க்கலாம் பேட்ரி எப்படி இருக்குங்க. சேம் அதே பேட்ரி தான், இன்னொரு பேட்ரி கொடுத்துருப்பாங்க, ஸ்பேர் பேட்ரி. இது வந்து மெஷின்குள்ளே வர்றது. ஸோ அது மேலே ப்ளஸ் வர மாதிரி வச்சுட்டு, இதுவும் 2200 mAh பேட்ரி தான். ப்ரெஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. டைட்டாக த்ரெட்டன் பண்ணிவிட்டா உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் ஆன் பண்ணலாம். இதை ஜஸ்ட் கீப் ஆன் ப்ரெஸ்ஸிங். அதுதான் அந்த டைமண்ட் ஷேப் பட்டன் இருக்குது இல்லைங்களா, அந்த பட்டனை வந்துட்டு கொஞ்ச நேரம் ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அங்கே மேலே டிஸ்பிளேல உங்களுக்கு தெரியும் அது நம்பர்ஸ். கொஞ்ச நேரம் அழுத்தி பிடிங்க. இப்போ வந்துட்டு அதில் 5.4 அந்த இப்போ கரண்ட் இருக்கிற ஸ்பீடு அது காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் ஒரே ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மிஷின் ஆன் ஆகிடும். ஜஸ்ட் ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணால் மிஷின் ஆன் ஆகிடும். உங்களுக்கு அது வைப்ரேஷன் கேட்குதுன்னு நினைக்கிறேன். சவுண்ட் கூட ஜாஸ்தி இருக்காது. ஸோ ஆஃப் ஆகிடும். இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகிடும். ஒரு வாட்டி ஆன், ஒரு வாட்டி ஆஃப். அதே பட்டனை ஸோ இதே 2 times ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 96% அந்த இப்போ பேட்ரி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கும். 2 times வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேட்ரி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு காமிக்கும். டபுள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 96% இப்போ பேட்ரி இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போது இது என்ன பண்ணுங்க, இது இப்போ இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஸ்பீடு ஆன் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரைட் சைடு இப்படி பேக்வேர்டு திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிடும். உங்களுக்கு தெரியுது பாருங்கள். அப்படியே இப்படி திருப்பினா மறுபடியும் ஸ்ட்ரெயிட் பண்ணிங்கன்னா ஸ்டேபிள் ஆகிடும், உடனே ஸ்டாப் ஆகிடும். இப்போ 10 ஸ்பீடில் ஒர்க் ஆகிட்டு இருக்குது, ரன்னிங்கில் இருக்குது. மறுபடியும் வந்துட்டு இதை டிக்ரீஸ் பண்ணணும்னா ஃப்ரண்ட் சைடு ப்ரெஸ் பண்ணணும், ஃப்ரண்ட் சைடு டேர்ன் பண்ணணும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணினே ஃப்ரண்ட் சைடு டேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் டிக்ரீஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள் 6.8 வந்துருக்குது. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி டு யூஸ். அதில் ஒரு வாட்டி பிடிச்சிங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். ஒரே ஒரு அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பட்டன் அவ்வளோ. அதே பட்டனே வந்து நீங்கள் ரொம்ப நேரம் அழுத்தி பிடிச்சிங்கன்னா பவர் ஆஃப் ஆகிடும். ரொம்ப சிம்பிள் இது யூஸ் பண்ணுறது இது. ஸோ இது கேட்ரிட்ஜ் நீடில் தான் யூஸ் பண்ணோம், வெயிட்டும் இல்லை. ஸோ உங்களுக்கு வெயிட் கூட கம்மி. 10,000 RPM இது ஒர்க் ஆகிற ஸ்பீடு. ஸோ இதில் கேட்ரிட்ஜ் நீடில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபால்கன் நீடில் யூஸ் பண்ணலாம், இல்லை அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இட்ஸ் பிளாக் கலர், ரொம்ப அழகாக இருக்குது. இது நீங்கள் டேட்டூ பண்ணும்போது மேலே ஒரு grip போட்டுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஹைஜீனிக்காக இருக்கும், எதுவும் டர்ட்டி இல்லாமல். இப்போ இது சார்ஜர் வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். என்கிட்ட பவர் பேங்க் இருக்குது, அந்த பவர் பேங்க்கில் வந்துட்டு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எப்படி சார்ஜ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அது ப்ளஸ் மைனஸ் பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடாப்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நார்மல் நீங்கள் C3 கேபிள் யூஸ் பண்ணுற மாதிரி எது யூஸ் பண்ணலாம். இப்போ ப்ளக்இன் பண்ண உடனே உங்களுக்கு ரெட் கலரில் இண்டிகேஷன் வரும், உங்களுக்கு சார்ஜ் ஆயின்னு இருக்குன்னு அர்த்தம். இந்த இண்டிகேஷன் சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சுன்னா க்ரீன் கலராக டர்ன் அவுட் ஆகிடும். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இது எடுத்துட்டிங்கன்னா பாருங்கள் நார்மலாக இருக்குது. ஸோ மறுபடியும் ப்ளக்இன் பண்ணுங்கள், ரெட் கலர், இதுதான் சார்ஜிங் இண்டிகேஷன்.
ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ ஒரு பேட்டரி வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பேட்டரி வந்து சார்ஜ் போட்டு வச்சிடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது இது நம்ம சார்ஜ் பண்ணுறது. மொபைல் சார்ஜரே இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ வந்துட்டு ஒரு நீடில் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு கேட்ரிட்ஜ் நீடில் நான் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் நீடில் வாங்கியிருக்கேன். நீங்கள் ஃபால்கன் நீடிலும் யூஸ் பண்ணலாம், இம்பீரியல் யூஸ் பண்ணலாம். ஸோ எனி அதர் பிராண்ட் ஸோ யூ கேன் யூஸ். இந்த மாதிரி நீடில்ஸ், இங்க்ஸ், டேட்டூ மெட்டீரியல்ஸ் எது வேணுனாலும் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வெரி ரீசனபிள் ப்ரைஸில் உங்களுக்கு வந்துட்டு வேரண்டியோட இந்த மிஷின் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்கும். நீங்கள் டைரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை கமெண்ட்ஸும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வித் வேரண்டி 1 year வேரண்டியோடு வருது. உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் உங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன். ஸோ மெட்டீரியல்ஸ் மாத்திரம் இல்லாமல் நாங்கள் ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். ஸோ ட்ரைனிங் வேணுன்றவங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை கேட்ரிட்ஜ் நீடில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஜஸ்ட் கொஞ்ச நேரம் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஆன் ஆகுது ஃபஸ்ட் டைமு. கீப் ஆன் ப்ரெஸ்ஸிங், ஸ்விட்ச் ஆன். மறுபடியும் வந்துட்டு ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பவர் ஆன் ஆகிடும். பாருங்கள், ஒர்க் ஆகுது, வைப்ரேஷன் ஆகுது பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஸ்பீடு எவ்வளோ வேணுனாலும் வந்துட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். வெரி ஹேண்டி. உங்களுக்கு பவர் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஓகே, நீங்கள் கார்டு வந்து யூஸ் பண்ண வேண்டியதே இல்லை, ஃபுட் பெடல் தேவையே இல்லை. ஜஸ்ட்டு கேட்ரிட்ஜ் நீடில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப ஈஸி. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பாருங்கள் 7, 8, 9, 10, 12 வரைக்கும் நீங்கள் ஸ்பீடு வச்சுக்கலாம். நீங்கள் 12 யாரும் அவ்வளோ ஸ்பீடு வைக்க போகிறதில்ல. ஹையஸ்ட் ஸ்பீடுனா வந்துட்டு 12 தான் இருக்கும். எஸ், 12. இதே மாதிரி நீங்கள் கீப் ஆன் ப்ரெஸ்ஸிங், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபார்வர்டு நீங்கள் லீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிடும் ஸ்பீடு. இட்ஸ் வெரி அட்வான்ஸ்டு மிஷின். இட்ஸ் பிராண்டட் ஒன், ஃபால்கன் பிராண்ட். நீங்கள் நம்பி வாங்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மிஷின் தேவைப்படுறாங்க, என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் மிஷின் மாத்திரம் இல்லை, மெட்டீரியல் மாத்திரமும் இல்லை, இப்போ நாங்கள் டேட்டூ ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் டேட்டூ ட்ரைனிங் எடுக்கிறவங்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதோட ஃபீ டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறேன். கமெண்ட்ஸ்லேயே நீங்கள் என்ன அப்ரோச் பண்ணலாம். இந்த மிஷின் வந்துட்டு நீங்கள் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறவங்க, ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறவங்க, பெரிய டேட்டூஸ்லாம் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு பெரிய டேட்டூ, ஷேடிங் டேட்டூலாம் வந்து ஒரு 4 to 5 hours பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள் இந்த மிஷினை. நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு அது கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ டேட்டூ பற்றி ஏதாவது எனி டீட்டெயில்ஸ், எனி டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபோன்லேயோ இல்லை டைரெக்டாக இல்லை வாட்ஸ்அப்லேயோ வந்துட்டு உங்களுக்கு உங்கள் ஹெல்ப் பண்ண நான் தயாராக இருக்கிறேன். ஸோ உங்கள் அந்த பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த பார்ட்ஸோட டீட்டெயிலு அப்படி இல்லைன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். எஸ், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபால்கன் மிஷின் அன்பாக்சிங் இதோட முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு நாம் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.